ஹாய் ஹலோ கைஸ். தளபதி நடிப்பில் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற சொல்லக்கூடிய இந்த ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் 17ஆம் தேதி ட்ரைலர் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ட்ரைலருக்கு ரொம்பவே நிறைய பேர் ஆர்வத்தோட ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தளபதி எப்போ இதுக்கப்புறம் நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரோ அப்போலேருந்து அவருடைய அடுத்த 2 படத்துக்கு ரொம்பவே ஆவலோடையும் ஆர்வத்தோடும் இருக்காங்க ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கி ஆகஸ்ட் 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா இப்போ ஈவினிங் இந்த படத்தோடைய ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. இந்த படத்தோட கதையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கெஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா டாக் வந்து போயிட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபு பார்த்திங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய கொஞ்சம் பேஸ் என்ன அப்படின்ற விஷயத்தை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓவராக சொல்லியிருக்காரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஒரு ரா ஏஜென்ட்டில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டாக எப்படி உங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா தழுவி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஆல்ரெடி கொரியன்ல இங்கிலீஷில் நிறைய எடுத்துட்டாங்க. அதே கான்செப்டில் தான் எடுத்துருக்க போகிறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் கமல் சார் ஆல்ரெடி நடிச்சிருக்கக்கூடிய ஒரு கைதியின் டைரி அப்படின்ற இந்த படத்தோட கதையும் தழுவி தான் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் இன்றைக்கி இந்த ட்ரெய்லர் வச்சு கண்டிப்பாக நிறைய பேர் நிறைய கதை சொல்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் யார் என்ன சொன்னாலும் தளபதிக்கு வந்து யாருமே முட்டு போட முடியாது அப்படின்ற வகையில் அவருடைய இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கடைசி 2 படம் அப்படின்றதாலையும் இந்த படத்துக்கு கண்டிப்பாக அதிக வரவேற்பு மக்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்வத்தோட வரவேற்போடு பார்த்திங்கன்னா ரசிகர்கள் இன்றைக்கி காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கி வரப்போகிற இந்த ட்ரெய்லருக்கு எந்த அளவுக்கு இருக்க போது இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்ற விஷயத்தை பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய கதை கண்டிப்பாக விஜய் வந்து ரா ஏஜென்ட் தான் இருக்கார் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 விஜய் இருக்காங்களே. எந்த கான்செப்டில் கதை மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரு பிரபல மேகசினில் வந்து கதை சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக் வந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு விஜய் ரொம்ப நல்லவராகவும் ரா ஏஜென்ட்டில் இருக்கிறவரும், அதே மாதிரி சின்ன விஜயா இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த ரா ஏஜென்ட் அப்பா தான் தெரியாமல் அவர் ஒரு சில தீவிரவாதிகள் கூட சேர்ந்துட்டு ஒரு சில விஷயத்த பண்ணுற மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை உணர்ந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவிரவாதி கும்பலை அழிக்கிற மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேச்சு ரூமர் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே தான் இருக்குது. பட் படம் வந்தால் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ஆகி நாம் வந்து பார்த்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கி லான்ச் ஆக போகிற த கோட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரெய்லர் வேறு லெவலில் இருக்கும். பார்ப்போம், பொறுத்து வந்து என்ன தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தளபதி ரசிகரை மென்ஷன் பண்ணுங்கள்.